ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். தினமும் இயேசுவின் இந்த மார்னிங் டிவோஷனில் எங்களோடு இந்த தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஆமென். அவருடைய முகம் நோக்கி பார்த்து நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? ஆமென். நம்ம சேர்ந்து ஒரு பாடலை பாடலாம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படும். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோவே தன்னை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோவே தன்னை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. செய்து சொல்லாமா? உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. எஸ் ஆண்டவரே, முதுமுகம் நோக்கி பார்த்து நாங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எங்களோடு இருந்து பலத்த காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய முகம் நோக்கி பார்த்து நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. ஆமென். இயேசுவை நம்பி நம் ஒரு நாளும் தலை குனிந்து போவதே கிடையாது. ஏன்னா அவர் நம்மை வெட்கப்படுத்தாத ஒரு நல்ல ஒரு கடவுள் நம்ம ஆராதிக்கும். ஓகே, இந்த நாளிலே கூட ஆமென் ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை நம்ம சங்கீத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாசிக்க வேண்டியதான சங்கீத பகுதி 40. ஸோ இந்த சங்கீத பகுதியில் ஓகே நம்ம ஃபுல்லாக வாசிச்சிடலாம். சங்கீதம் 40ல் 17 வசனங்கள் உண்டு. இந்த 17 வசனத்தை வாசித்து நம்ம அதிலிருந்து சில காரியத்தை பார்க்கலாம். எஸ். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறதையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாக கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறோம். ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடினேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர்.
உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவே இல்லை. ஆமென். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த 10 வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். சரி, இந்த 40ஆம் சங்கீதத்தில் 2 பகுதியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்டதான இந்த தாவீதின் சங்கீதம். ஸோ இந்த சங்கீதத்தில் பாருங்கள் 17 வசனங்கள் உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம 10 மட்டும்தான் நம்ம வாசிச்சுக்கிறோம். ஸோ இந்த 10ல் பார்த்திங்கன்னா தாவீது மிக அழகான காரியங்கள் அப்படின்னா ஆண்டவர் தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தாவீதை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்ததான சரியான தகவலை தாவீது கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சொல்லணும் அப்படின்னா அது எண்ணிக்கைக்கு மேலானது. அது அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். ஆமென். ஸோ என் தேவனாக கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து தாவீது ஒரு 3 காரியங்களை தாவீது இந்த சங்கீதத்தில் இந்த 10ல் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், முதல் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தாவீதை எப்படி தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அறிந்திருக்க அந்த காரியத்தை சொல்லுகிறார். ஸோ அதே போல் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனாக கர்த்தர் தகுதியில் அந்த நன்மை ஆண்டவர் தெரிந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறைத்த அந்த நன்மை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத நன்மை, மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட அல்லது வியாதி நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டுக்கலாம் அல்லது தேவைகள் நிமித்தம் நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஸோ கஷ்டத்தின் உபத்திரவத்தின் நடுவில் உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டே சொல்லி அநேக வசங்களில் சிலருக்கு ஆண்டவர் அவருடைய தெரிந்தெடுத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் வேறுபட்டதாக இருக்குது. ஒரு சிலரை டிஃப்ரெண்ட்டாக ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், ஒரு சிலரை சில சூழ்நிலைகள் நடுவில் தெரிந்த, ஒரு சிலரை வியாதியில் சந்திக்க, ஒரு சில தேவைகள் நடுவில் அற்புதங்களை செய்து தெரிந்தெடுக்கிறார். ஆமென். ஸோ தேவனாக கர்த்தர் ஆமென் தாவீது வாழ்க்கையில் பாருங்கள் பயங்கரமான குளிர்ந்து என்னை உளையான சேற்றிருந்து என்னை எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து புகழ்கிறாரு. நமது தேவனை அது மாத்திரம் இல்லாமல் நமது தேவனை துதிக்கும் புதிய பாட்டை நாவில் வைத்திரு சொல்லிட்டு ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த இன்றைக்கி நம்ம தாவீதுன்னு கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம் அவர் நம்மை தெரிந்தெடுத்ததை குறித்து நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென். உளையான சேற்றில் ரட்சிப்புக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பா இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்குது. ஸோ முன்பு இருந்த சூழ்நிலை கர்த்தரை மாற்றி நன்மைக்கு ஏதுவாக இன்றைக்கு பெரிய பெரிய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார். அப்படி தானே? ஸோ அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். தாவீது கர்த்தருக்கு நன்றி செலுத்த கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். அது மாத்திரம் இல்லாமல் தாவீது அந்த நன்மைகளை எண்ணி பார்க்குறார். நான் இங்கிருந்து வந்தேன், ஸோ இங்கிருந்து வந்து ஆண்டவன் எவ்வளவாய் வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நன்மைகளை எண்ணி பார்த்துட்டு தாவீது சொல்கிறாரு, தேவன் செய்த நன்மைகளை சொல்ல அளவே அது எண்ணில் அடங்காத நன்மைகளை சொல்லிக்கான்னு சொல்லிட்டு மகா சபையில் நான் உண்மை துதிப்பேன். ஆமே. ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்டதான் ரட்சிப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்டதான் ஆசீர்வாதங்களை நீங்கள் அதை எண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அது மாத்திரம் இல்லாமல் இந்த நன்மைகளை நீங்கள் மகா சபை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் தெரிஞ்ச ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். அது அவங்க வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் மாறலாம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்டதான அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அதன் மூலம் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படுதல் மாத்திரம் கிடையாது, அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறாங்க. ஸோ பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய வழியை நம்ம காட்டுறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன் ஆண்டவர் சொல்லிக்கப்படி நீங்கள் அவர் நன்மையான வழிகளை காட்டும்போது உங்கள் மூலம் உங்கள் பகுதியில் நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் நீங்கள் இருக்கிற இடங்கள், வேலை செய்கிற ஸ்தலங்கள், ஸ்கூல், காலேஜ் இந்த மாதிரி இடத்துல அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் ஏதுவாக முடியும். எப்போன்னு சொல்லி பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்த அவர் நல்லா துதிங்க. நீங்கள் துதிக்கும் போது உங்கள் சூழ்நிலை மாறும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு யார் உள்ளத்தில் கர்த்தர் ஏவுதல் தரரோ அப்படியே நீங்கள் அந்த நபருக்காக ஜெபம் பண்ணி அவங்களெடுத்த ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தை நீங்கள் நற்செய்தியை நீங்கள் பிரசங்க ஆரம்பிப்பது, நற்செய்தியை நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையை ஆசீர்வாதம் மாற்றும். உங்களுக்கும் அது ஆசீர்வாதம், அதை கேட்குற அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை தரும். இந்த சங்கீதத்தை நம்ம கற்றுக்கொண்டு அதுதான் நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா தாவீதை போல தகப்பன் எங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்திருக்கிறீங்க. உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து இன்றைக்கு சகல ஆசீர்வாத சுதந்திரத்துக்குள்ள கிருபை
கிருபை தந்தீங்க ஆண்டவரே. அப்பா நீர் உண்மையுள்ளவர் ஆண்டு, நாங்கள் உண்மையில்லா இல்லாத போதும் கர்த்தர் எங்களை உண்மையுள்ளவர்களாக தெரிந்து கொண்டு இவ்வளோ நன்மைகளை சுதந்திரத்துக்கு உதவி செய்துக்க நன்றி. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். எல்லா பயத்தின் எண்ணங்களை விலக்கி கொள்ளுங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பதாக விடுதலை நாளாக இருக்கட்டும். அப்பா இந்த நாளில் உங்கள் வார்த்தையில் பார்த்தபடி இந்த ரட்சிப்பின் வசனத்தை அப்போ மற்றவரோடு ஷேர் பண்ணவும் கத்த கிருபை தாங்க. அப்படி நாமத்தினால ஜெபிக்கிறோம், எங்களை முற்றிலும் தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாக மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோடு இணைந்த ஒரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்களோடு இருந்து மிகப்பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென்.